எதிரே அமர்ந்திருக்கின்ற பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் என்னுடைய பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய அன்பு மாணவ செல்வங்களுக்கும் பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் முதல்ல என்னுடைய வணக்கங்களை தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். மிகவும் ஒரு பெருமை வாய்ந்த ஒரு நிகழ்வாக, குறிப்பாக ஏறத்தாழ 70 ஆண்டுகளுக்கும் மேலாக கல்வி பணியில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்ற இந்த கேசிஎஸ்ஐ சார்ந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். இங்கே உரையாற்றியவர்கள், வரவேற்புரையாற்றியவர்கள் சொன்னது போல, தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், இனமான பேராசிரியர் என்று பல பேர் கலந்து கொண்ட ஒரு பள்ளியில் இன்றைக்கு நாங்களும் கலந்து கொள்கிறோம் என்பதை எங்களுடைய வாழ்நாள் பெருமையாக நான் கருதுகின்றேன். அந்த பெருமையை எனக்கு ஏற்படுத்தி தந்த நம்முடைய தம்பி எபினேசர் அவர்களுக்கும், இந்த விழா கமிட்டியை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிக்கின்றேன். என்னதான் தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதிகளுக்கும் நான் சென்றிருக்கின்றேன். 234 தொகுதிகளிலும் பல்வேறு விதமான ஆய்வுகளை நான் துறை சார்ந்து செய்திருக்கிறேன் என்று சொன்னாலும், எனக்கு தெரிஞ்சு ஒரு பள்ளியில் எங்களுடைய திராவிட இயக்க தலைவர்களெல்லாம் கலந்து கொண்ட ஒரு பள்ளியில் நான் உரையாற்றுகிறேன் என்பது எனக்கு தெரிஞ்சு இதுதான் முதல் முறையாக இருக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கை. குறிப்பாக பெண் கல்வியை பற்றி சொல்லும்போது தந்தை பெரியார் அவர்கள் சொல்றார், எப்படி ஒரு ஆணுக்கு கல்வி வழங்கப்படுகின்றதோ அதே போன்ற ஒரு சமத்துவமான கல்வி என்பது பெண்களுக்கும் வழங்கப்பட்டால்தான் இந்த நாடு உயரும் என்று 100 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னவர் தந்தை பெரியார். அவர் வந்த இடம், இன்னைக்கு பெண்களுக்கான பிரிவை தொடங்கி வைக்கின்ற இடத்தில் இன்றைக்கு இந்த திராவிட மாடல் அரசை நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய தலைமையில் ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக கலந்து கொண்டது எனக்கான மிகப்பெரிய ஒரு பெருமையாக நான் பார்க்கின்றேன். உண்மைதான், பெண் கல்வி என்று வரும்பொழுது ஏதோ நாம மட்டும் சொல்லுது, இது ஒன்றிய அரசே எந்த விதத்தில் நம்மை பாராட்டுகிறது என்று சொன்னால், ஆராய்ச்சி படிப்பு என்று வரும்பொழுது யூஜி முடிச்சுட்டு பிஜி முடிச்சுட்டு பிஹெச்டி முடிக்கக்கூடிய மாணவிகள் அதிகம் இருக்கின்ற மாநிலம் இந்தியாவிலே எது அதிகம் என்று சொன்னால் தமிழ்நாடு தான் என்கின்ற பெயரை நாம் பெற்றிருக்கின்றோம். சும்மா சாதாரணமான படிக்க வச்சிடல, அவள் ஈஸியாலும் வந்துடல. இங்க வரைக்கும் தந்திருக்கின்ற பெரியவர்களாக இருந்தாலும் சரி, மாணவ செல்வங்களாலும் சரி, மாணவ செல்வங்களுடைய பெற்றோர்கள் ஏதோ விதத்தில் பட்டதாரியாக இருந்திருக்கலாம். ஆனா இங்க உட்கார்ந்துருக்கவங்களுடைய பெத்தவங்க பாத்தீங்கன்னா பட்டதாரியா இருக்கிறது ரொம்ப அபூர்வம். அவனா பள்ளிக்கூடத்துக்கு செல்வதே அபூர்வம். 1953 பாத்தீங்கன்னா மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப கல்வி என்கின்ற பெயரில் குலக்கல்வியை கொண்டு வந்தார்கள். அன்றைய எதிர்ப்பின் காரணமாக 1954 இந்த பள்ளிக்கூடம்லாம் வந்தபோது அன்றைக்கு நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சர் ஆயிட்டார். அதனால நமக்கு அந்த பிரச்சனை இல்லை. என்னதான் இயக்கத்தின் சார்பாக அன்றைக்கு நாங்கள் எல்லாம் முரண்பட்டு இருந்தாலும், திராவிட இயக்க கொள்கையை கையில் ஏந்தியவர் யார் என்று சொன்னார் பெருந்தலைவர் காமராஜர் என்பதை இன்னைக்குமே நாங்கள் பெருமையை எடுத்து சொல்லுவோம். ஆக அப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் பெண் பிள்ளைகள் அதிகமாக படிக்க வேண்டும் என்று ஆசைப்படும். ஒரு பையன் படிச்சா குடும்பம் நல்லா இருக்கும், ஒரு பெண் படித்தாள் என்று சொன்னால் ஒட்டுமொத்த சமுதாயமே சிறந்த சமுதாயமாக விளங்கும் என்பதை உணர்ந்த காரணத்தினாலதான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பல விதத்திலையும் பார்த்தீங்கன்னா, அது நான் முதல்வன் திட்டமாக இருந்தாலும் சரி, புதுமை பெண் திட்டமாக இருந்தாலும் சரி, அல்லது தமிழ் புதல்வன் திட்டமாக இருந்தாலும், காலை உணவு என்று வரும்பொழுது கல்வி சார்ந்து அனைத்து விதத்தில் எப்படியாச்சும் ஸ்கூல் உள்ள வந்துருங்க, நீங்க உங்களை எங்களோட டீச்சர்ஸ் பார்த்துக்குவாங்க, அவங்களை படிக்க வச்சு அடுத்த கட்டத்துக்கு அனுப்பி வைப்பார்கள், அதுக்கு நீங்க ஸ்கூல் வளாகத்திற்குள் வர வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய ஒரு முதலமைச்சர். இன்றைக்கு பெண்கள் சாதனை புரிகிறார் என்று சொன்னால் அதில் அதிகம் கவனம் செலுத்தக்கூடியவர். ஏன் 2 நாட்களுக்கு முன்பு திருச்சி மாவட்டத்திற்கு வந்தார். அங்க இருக்கின்ற ஒரு ஆயுதிராவிடர் பள்ளியில் படித்த ரோகிணி என்கின்ற பெண் ஜேஇ கிளாட் முடிச்சுட்டு நாக்பூரை சார்ந்திருக்கின்ற ஒரு லா யூனிவர்சிட்டியில அந்த குழந்தைக்கு இடம் கிடைச்சிருக்கு. அங்க பல நிகழ்ச்சிக்கு அவர் வண்டியில போயிட்டே இருக்கும்பொழுது நம்முடைய ஆசிரியர் பெருமக்களோடும் நண்பர்களோடும் அந்த பெண் அங்கே நின்று கொண்டு இருக்கிறார். அதை பார்த்தோன்னே தமிழ்நாடு முதலமைச்சர் நிறுத்தர், என்னம்மான்னு கேட்கிறேன். இல்லைங்க, என் பேர் ரோகிணி, நான் தான் கிளாட்டை முடிச்சுட்டு இன்னைக்கு நாக்பூரை சார்ந்திருக்கின்ற தேசிய சட்டக்குழு நான் சேர போறேன், இடம் கிடைச்சிருக்கு என்று அந்த பிள்ளை சொன்ன உடனே கீழே இறங்கிய தமிழ்நாட்டோட முதலமைச்சர், நான் ஒரு பொன்னாடையை தரேன், அந்த பொன்னாடையை போத்திட்டு தன்னுடைய பாக்கெட்டில் இருந்த பேனா, தான் பயன்படுத்துகின்ற பேனா, பல சமூக நீதி திட்டங்களுக்காக கையெழுத்து போட்ட பேனாவை எடுத்து அந்த பொண்ணு கையில கொடுக்கிறார். அந்த பொண்ணு அதை வாங்கி அப்படி சிரிச்ச முகத்தோடு அந்த பெருமையோடு நிற்கிறது என்பது தனிப்பட்ட ரோகிணிக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் படிக்கிற அனைத்து மாணவிகளையும் ரெப்ரசென்ட் பண்ற மாதிரியான ஒரு நிகழ்வாக அந்த நிகழ்வு அமைந்தது என்று சொல்லப்படுது. அந்த ஊக்கத்தை பெறக்கூடியவர்கள் நீங்களும் இருக்க வேண்டும்.
வருகை தந்திருக்கின்ற பெற்றோர்களுக்கு நான் வைக்கின்ற வேண்டுகோள் ஒன்னே ஒன்றுதான், நம்மளுடைய பிள்ளைகளே மற்ற பிள்ளைகளோட தயவு செஞ்சு கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க. நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு தனி திறமை இருக்கின்றது. அந்த திறமையை கண்டறிய வேண்டியது என்பது பெற்றவங்களுக்கும் நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுக்கான ஒரு கூட்டு பொறுப்பாக நான் பார்க்கின்றேன். 100க்கு 100 வாங்குற பிள்ளைக்கு இருக்கின்ற திறமையை காட்டிலும் ஜஸ்ட் பாஸ் ஆகிற பிள்ளைக்கு திறமை அதிகமாக இருக்கும். அந்த திறமையை கண்டறிய வேண்டியது நம்முடைய கடமை. எல்லா பிள்ளையும் 100க்கு 100 வாங்கிட முடியாது. சில பேர் 100க்கு 100 வாங்க, சில பேர் 70 மார்க் வாங்க, சில பேர் 60 மார்க் வாங்க, சில பேர் 40 மார்க் வாங்க ஜஸ்ட் பாஸ் ஆவார்கள். இல்லை என்று சொல்லவில்லை. ஆனா அந்த பிள்ளைகளுக்கு ஒரு திறமை இருக்கு பாத்தியா, நல்லா வரைய தெரியும், அந்த பிள்ளைக்கு நல்லா பேச தெரியும், நல்லா டான்ஸ் ஆட தெரியும், நல்ல கவிதை எழுத தெரியும். எல்லா விதத்தையும் அந்த பிள்ளைகளை ஊக்கப்படுத்துங்க. வாங்குற மதிப்பெண்கள் மட்டுமே மதிப்பீடு செய்யாது, அந்த பிள்ளைகளுடைய தனி திறமையை தான் மதிப்பீடு செய்ய முடியும் என்று சொன்னவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். அதனாலதான் 40 மார்க் வாங்கினா சரி, 100க்கு 100 வாங்கினா சரி, எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு நாற்காலியை தர வேண்டியது ஒரு அரசாங்கத்துடைய கடமை என்று சொன்னவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். அதனால் பிள்ளைகளை பொறுத்தவரைக்கும் நீங்களும் நம்முடைய பெற்றவங்களுடைய கஷ்டத்தை உணர்ந்து பொறுப்புள்ள பிள்ளைகளாக நீங்கள் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும். கண்டிப்பாக நீ செலுத்த நம்பிக்கை இருக்குது. வரும்பொழுதே கேட்டேன், 10th 98% கொடுக்குறோம் சார், 12th 99%. இன்னும் கொஞ்சம் உழைச்சிங்கன்னா 100% ரிசல்ட் கொடுக்கக்கூடிய பள்ளிக்கூடமாக இது மாறும். உங்க கையில் தான் இருக்கின்றது. இந்த வயசு என்பது படிப்பில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய வயசு. அதனால்தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்லும்போது படியுங்கள் படியுங்கள் படியுங்கள், படிப்புக்கு தடையாக எது வந்தாலும் அதை நான் பார்த்துக் கொள்கிறேன் சொல்றாரு. பாத்தீங்களா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் உங்கள் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை. ஆக அதை உணர்ந்து நல்ல பிள்ளைகளாக நீங்கள் படிப்பில் கவனம் செலுத்துங்க. இந்த பள்ளிக்கூடத்துடைய பெருமை நிலைநாட்டக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு உங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது. ஒரு பள்ளிக்கூடம் என்பது வெறும் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸோட முடிகிறது கிடையாது. இங்க இருக்கின்ற நான் டீச்சிங் ஸ்டாஃப், இங்கே கூட்டுறவங்களாக இருந்தாலும் சரி, கழிவறை சுத்தம் செய்வதாக எல்லாம் சேர்ந்ததான் ஒரு பள்ளிக்கூடம் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். எல்லாத்தையும் மதிக்க கத்துக்கோங்க. நம்மளோட வயசுல மூத்தவங்க மதிக்க கத்துக்கோங்க. செய்கின்ற தொழிலை பார்த்து நீங்க மதிப்பு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளுடைய வயதில் மூத்தவர்களா அந்த பண்பு நலன்களை சொல்லித்தரக்கூடிய பள்ளிக்கூடமாக இது இருந்துட வேண்டும். அது இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. ஏனென்றால் அவங்க சொன்ன மாதிரி 12/12/1967 அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த பேரறிஞர் அண்ணா கலந்து போட்டு என்ன உரையாற்றுனா நான் படிச்சு தர வேண்டிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அன்றைக்கும் பாத்தீங்கன்னா மொழி திணிப்பை பத்தி சொல்லியிருக்கிறார். படிப்பு என்பது வேறு, திணிப்பு என்பது வேறு. இந்த இந்திய நீ படிச்சாதான் நீ வாழ முடியும் என்று சொன்னா அந்த இந்தியங்களுக்கு தேவையில்லை என்று அன்றைக்கு அண்ணாவே 67 பேசுங்க. இன்னைக்கு அதுக்கான காரணம் இருக்குது பாருங்க. ஆக அதை மனதில் எத்தனை மொழி வேணா படிங்க, 3 மொழியில 10 மொழியில, ஏன் நம்ம அட்டவணையில் இருக்கிற 22 மொழியும் படிக்கிறேன் வேணாம்னு சொன்னா அதை கட்டாயப்படுத்தாதீங்க. தட்ஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆப்ஷன் அண்ட் கம்பல்ஷன். கம்பல்சரி இந்த படிச்சுதான் ஆகணும் என்று சொன்னா தயவுசெய்து ஏத்துக்காதீங்க. நீங்க இன்றைக்கும் கர்நாடகா மாநிலத்தை சார்ந்து இந்த கம்பல்ஷனை கொண்டு வந்தது மூலமாக 90,000 பிள்ளைங்க இன்னைக்கு அங்க தேர்ச்சி பெற முடியாத ஒரு நிலை அங்க ஏற்பட்டுருக்குது. ஏன் நம்ம பிள்ளைங்க தேவைப்பட்ட எவ்வளவு வேணா படிச்சுட்டு போட்டோம். ஆனா பள்ளிக்கூடத்துல சார் நான் 100க்கு 100 மேக்ஸ்ல சார் நான் 98 சார் சயின்ஸ்ல சார், நான் பிசிக்ஸ்ல நான் 85 வாங்கியிருக்கேன் சார், ஆனா அந்த ஹிந்தியில நான் ஃபெயில் ஆயிட்டேன் சார், ஒட்டுமொத்தமா என்ன ஃபெயில்னு சொல்லிட்டு வீட்டில் உட்கார வச்சுட்டாங்க சார். இது தேவையா நமக்கு? எங்களை பொறுத்தவரைக்கும் எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் ஒரு விஞ்ஞானியாக உருவாக்க வேண்டும், ஒரு பொறியாளராக உருவாக்க வேண்டும், ஒரு மருத்துவராக உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் பார்க்கின்றோம். ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒரு மொழிபெயர்ப்பாளராக உருவாக்கணும். சார் நீ கூகுள் ஆப் போதும் சார், எங்களுக்கு எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டை சார்ந்தவர்கள என்ன பேசினாங்க அடிச்சோம்னா எங்களுக்கு அது சொல்லி தர போகுது. இதையே நான் மாங்க 1 வருஷம் ஃபுல்லா நான் ஏன் படிக்க வேண்டும்? ஆக நம்மை பொறுத்தவரை நம்முடைய தாய்மொழி இருக்கின்றது, நம்மளுடைய ஒட்டுமொத்த இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் ஆங்கிலம் இது போதுமானதாக இருக்கின்றது என்பதைதான் நம்ம எடுத்து சொல்லிக்கிறோம். ஆக அதை முழுமையாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள். தாய்மொழி பற்றி எப்படி நமக்கு முக்கியமோ அதே போன்று நீங்கள் படித்து விட்டு உயர்ந்த இடத்திற்கு செல்லும் பொழுது என்றைக்குமே மறக்கக்கூடியது 2 மறக்கக்கூடாது 2 தான். ஒன்று நாம் படித்த பள்ளிக்கூடம், மற்றொன்று நமக்கு பாடம் சொல்லி வந்த ஆசிரியர் பெருமக்கள். 2 பேரும் தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. எந்த இடத்திற்கு சென்றாலும் சரி, நான் படிச்ச பள்ளி இன்னைக்கு பேசும்போது ஐடென்டி மூர்த்தி என்ன சொன்னாங்க, ஏன் பெருமையோடு இங்க நம்முடைய எபினியன்ஸ் சொன்னாங்க நாங்க படிச்ச பள்ளிக்கூடங்கள். இதுல நான் பார்த்தேன், நான் கையெழுத்து போடுறது கூட பார்த்தேன், பல பெரிய பெரிய தலைவர்கள்லாம் படித்த ஒரு பள்ளிக்கூடமாக இந்த பள்ளிக்கூடம் இருக்கின்ற பொழுது அந்த பள்ளிக்கூடத்தை பெருமை நிலைநாட்ட வேண்டியது உங்களுடைய கடமை. பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியில போகும்போது 100க்கு 100 வாங்கின பொண்ணு போகுது பாருன்னு சொல்றது பெருமை கிடையாது. நல்ல பண்புள்ள பொண்ணு போகுது பாரு அப்படின்னு சொல்றதான் நீங்கள் உங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் தரக்கூடிய ஒரு நல்லாசிரியர் விருதாக இருந்திட முடியும் என்ற விதத்தில் நல்ல விதத்தில் இந்த பள்ளிக்கூடம் இன்னும் பல நூற்றாண்டுகள் கடந்து செல்ல வேண்டும். குறிப்பாக இவ்வளவு பெரிய கட்டடம் கட்டுவதற்கு உறுதுணையாக இந்த கமிட்டியை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். தொடர்ந்து பணியாற்றுங்கள். உங்களுக்கு உதவக்கூடிய ஒரு நல்ல ஒரு தோழனாக இந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும் இருப்பான் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.